முகலாய மன்னர்கள் காசி ஆலயத்தை அழித்தொழித்த போது தமிழகத்திலிருந்தும் பாண்டிய நாட்டிலே இருந்தும் பெருந்திரளாக வீரர்கள் அந்த மகத்தான புண்ணிய பூமியை மீட்டெடுப்பதற்காக போர் புரிவதற்கு சென்றார்கள் என்பதுதான் உண்மையான வரலாறு. அப்படி நாட்டின் எந்த மூலையில் நம்முடைய தர்மத்திற்கு, நம்ம நாட்டினுடைய தன்மானத்திற்கு இழுக்கென்று வருகிற பொழுது நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும். அதனால்தான் மகாகவி பாரதி சொன்னான், செப்பு மொழி 18 எனினும் சிந்தனை ஒன்றுடையாள் என்று சொன்னான். நான் எத்தனை மொழிகளை நாம் பேசினாலும் அத்தனை மொழிகளிலும் இருக்கின்ற ஒரே அர்த்தம், தர்மத்தின் பிரகாரம் நாம் வாழ வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த தத்துவம் தான் இன்றைக்கு இந்திய தேசத்தையே ஒருங்கிணைந்த தேசமாக மாற்றி இருக்கிறது. பாரதி சொன்னான், கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம், சிங்கம் மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் என்று சொன்னார். அவனுடைய உணர்வுகளை எல்லாம் எண்ணி பாருங்கள். அவன் இந்த தேசத்தை பற்றியுமே சிந்தித்திருக்கிறான். இங்கே இருந்து எட்டயாபுரத்திலே இருந்து ஒரு கவி காசிக்கு சென்றதோடு மட்டுமில்லாமல் காசி அரசவையிலும் அலங்கரித்திருக்கிறான் என்று சொன்னால் எத்தகைய பெருமையை அவன் தமிழர்களுக்கு பெற்றுத்தந்திருக்கிறான் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அந்த பாரதி கண்ட கனவு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையால் கூர்மையான திட்டங்களால் நிறைவு பெற்று கொண்டு வருகிறது. எந்த திட்டமாக இருந்தாலும் அது தமிழனுடைய பெருமை நிலைநாட்டுகின்ற வகையிலும் இருக்கிறது, இந்திய தேசத்தினுடைய பெருமையை நிலைநாட்டுகின்ற வகையிலும் இருக்கிறது. அருமை சகோதரர்களே, கடந்த நவம்பர் 30 ஒளிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் அவர்கள் இந்த காசி தமிழ் சங்கமத்தை பற்றி மிக அற்புதமாக பேசியிருக்கிறார்கள். அவர் அதில் மிக அழகாக குறிப்பிட்டது, தமிழ் கலாச்சாரம் உயர்வானது, தமிழ் மொழி மேன்மையானது, பாரத தேசத்தினுடைய பெருமைகளில் ஒன்று தமிழ் மொழி என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் தான் இன்றைக்கு இந்த காசி சங்கமத்தின் மூலமாக தமிழை கற்கின்ற ஒரு அற்புதமான திட்டத்தை இந்த தேசத்திற்கு தந்திருக்கிறார்கள். எண்ணற்றவர்கள் தமிழை கற்க வேண்டும் என்கின்ற உணர்வை பெற்றிருக்கிறார்கள்.